பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராகு சனி நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 2025 வருடம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை ஒரு 9 மாத காலம் மீன ராசியில் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கத்துவது, கதறுவது, அழுவது, கோச்சிக்கிறது, மற்றவர்களை பார்த்து முறைப்பது, எதிர்த்து பேசுவது அல்லது பேசாமலே இருப்பது, இதெல்லாம் பெற்றோர்களிடம் அல்லது உடன் பிறந்தவர்களிடம், வாழ்க்கை துணையிடம் அல்லது பிள்ளையிடம், நண்பரிடம், கிரகங்களிடம் யாரும் கோச்சிக்க முடியாது. கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் நடக்கும். கோச்சாரத்தில் கிரகங்கள் பாதை மாறும்போது, கெட்ட ஸ்தானபலம் பெறும்போது மனிதனுக்கு வாழ்க்கையே மாறும். தண்ணி காட்டுவதும் தலை விதியை மாற்றுவதும் கிரகங்களுடைய வேலை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே கடந்த 9 மாதமாக ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு 9 நவகிரகங்களில் மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர், நிழல் கிரகம். எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டினுடைய பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர். எந்த நட்சத்திர பாதையில் அமர்கிறாரோ அந்த நட்சத்திர கிரகத்தினுடைய பலன்களை கொடுக்கக்கூடியவர். ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி. கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் ராகு வரும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத பெயர் புகழ் மதிப்பு மரியாதை, அரசு பதவி பட்டம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மற்ற வீடுகளில் ராகு வரும்போது அந்த வீட்டின் காரகத்துவ வழியில் பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர். நல்ல பலனாக இருந்தாலும் கெட்ட பலனாக இருந்தாலும் மிக பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தக்கூடிய கிரகம் ராகு. கோச்சாரத்திலே 5வது வீட்டிலே ராகு வரும்போது 3 விஷயங்களை மிக பலமாக செய்வார். சிறு பிள்ளையாக இருந்தால் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் வரும். அதே வளர்ந்து பெரியவர்களானால் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவு வரும். திருமணம் ஆனவர்கள் உடன் பிறந்தவர்களை விட்டு, பெற்றோர்களை விட்டு சொத்துக்களை பிரித்துக்கிட்டு தனி கொடுத்தன போகக்கூடிய நிலை வரும். பூர்வீக சொத்துக்களில் சட்ட சிக்கல், கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் சேர்ந்துவிடும். இது கோச்சாரத்தில் 5வது வீட்டிலே ராகு பகவான் வரும்போது ஏற்படுத்தக்கூடிய 3 விஷயங்கள். கடந்த 9 மாதமாக புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசிக்கு புதன் அஷ்டமாதிபதி. புதனுடைய வீட்டில் கேது இருக்கும்போது பெரும்பாலும் உங்களுக்கு கடன் காட்சி தொந்தரவு, வழக்கு வில்லங்க, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல், பெரும்பாலும் உயர்கல்வி படிப்பதில் தடை, மனக்குழப்பமான ஒரு நிலையை விருச்சிக ராசி என்பவர்கள் அனுபவித்திருந்திருப்பீங்க. சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். ராகு நட்சத்திரம் வரை சனி பகவான் பின்னோக்கி வரும்போது ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் விருச்சிக ராசி என்பதற்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. புத்திர சோகம் நீங்கும். பாதி கிணறு தாண்டி விட்டீர்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் முழுசாக கிணறை தாண்டணும்னா சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்க வேண்டும். 5வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு வரும்போது எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு படிப்பு கல்வி தடை நீங்கும். உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் தாராளமாக அதற்குண்டான வாய்ப்புகளை ராகு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். புத்திர சோகம் நீங்கும். திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள்
கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன்னு பார்த்தா உடனே திருமணம் நடக்கும். சுகஸ்தானமான 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுகக்கேடு நீங்கும். சுகக்கேடு என்றால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும், மருத்துவ செலவுகள் குறையும், மனக்குழப்பம் நீங்கும். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம், கால்நடை, ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது பூர்வ புண்ணிய பலத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறார். குலதெய்வ வழிபாடு தடை இருப்பவர்கள் குலதெய்வ வழிபாடு தடையின்றி செய்யலாம். குலதெய்வ வேண்டுதல் விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் நிறைவேற்றி வைக்கலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மனக்குழப்பம் நீங்கும், மகிழ்ச்சியாக புத்துணர்ச்சியாக விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் செயல்படலாம். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள், குடும்ப பெரியவர்கள், சித்தப்பா பெரியப்பா பங்காளி அண்ணன் தம்பிலாம் ஒற்றுமையாக கூடி பேசி பூர்வீக சொத்துக்களை சேர வேண்டிய பாகத்தை பிரித்து கொள்ளலாம். பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். பூர்வீக சொத்துக்களில் வழக்கு வில்லங்கம், கோர்ட்டு கேஸ், சட்ட சிக்கல் உள்ளவர்கள் தீர்வதற்கான நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது மற்ற விஷயங்களில் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்கு 7வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். ராகுபவனுக்கு வீடு கொடுத்தவர் விருச்சிக ராசியை பார்வை செய்யும்போது கோடி தோஷம், கோடி குற்றம் கடந்த காலம் இருந்ததெல்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிவர்த்தியாகும். நல்ல வேலை கிடைக்கும். வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வருமானத்திற்கு உண்டான வழிவகை உண்டு. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், பூர்வீக தொழில் தாத்தா காலத்திலிருந்து ஒரே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மிக மிக சிறப்பு. விவசாயிகளுக்கு நல்ல மழை பொழிகிறது, போட்ட விதை முளைக்கும், பயிர் நன்கு செழித்து வளரும், விவசாயியிலேருந்து நல்ல மகசூல் எடுக்கலாம். ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நன்றாக இருக்கும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு குறைகிறது. நீங்கள் தைரியமாக ஒரு காரியத்தை முயற்சி செய்யலாம். எடுத்த காரியம் தொட்ட காரியம் வெற்றி அடையும். சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்க போகிறது. பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு வரும்போது முதல் 2 மாதம் நவாம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு 2 மாதம் துலா ராசி, அதன் பிறகு 2 மாதம் கன்னிராசி, அதன் பிறகு 2 மாதம் சிம்ம ராசி. மொத்தம் 9 மாத காலம் விருச்சிக ராசியிலிருந்து நவாம்ச கட்டத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்கிறார். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் குறையும். பிள்ளைகளால் ஏற்பட்ட அசிங்க அகுமான தொந்தரவுகள் விருச்சிக ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் நிவர்த்தியாகும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடக்கும்போது ராகு 5வது வீட்டில் அமர்ந்து பேரளவு பிரம்மாண்டமாக நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது விருச்சிக ராசி என்பவருடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் தம்பி தங்கைகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். கம்யூனிகேஷன் தொடர்பு நன்றாக இருக்கும். செல்போனு, கம்ப்யூட்டரு, மீடியா, தொலைத்தொடர்பு வழியில் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் ராகு 5ஆம் வீட்டில் அமர்ந்து பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை கொடுக்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் முயற்சித்த காரியங்கள் வெற்றி பெற்று விடலாம். பூர்வீகத்தை விட்டு வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். 5ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது வெளிநாடு வேலை வாய்ப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.